ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஸோ நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஸோ நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எஸ்டிஆர், அதாவது என்ன எஸ்டிஆர் அப்படின்னா ஸ்ட்ரென்த் டு ரேஞ்ச். ஸ்ட்ரென்த் டு ரேஞ்ச் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஆப்ஷனில் ஒரு ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷனில் நம்ம வந்துட்டு ஒரு பையராக இருக்கோம் அப்படின்னா கால் நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கா இல்லைனா புட்டு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த எஸ்டிஆர் அப்படிங்கிற இந்த இண்டிகேட்டர். ஸோ இந்த எஸ்டிஆர் இண்டிகேட்டர் எப்படி நம்ம வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இண்டிகேட்டர் பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸோ நான் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9487526393. ஸோ இது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கால் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு எஸ்டிஆர் வந்துட்டு நம்ம எப்படி ஃபர்தராக அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எஸ்டிஆர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான இண்டிகேட்டர். காலில் நமக்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மார்க்கெட் வந்துட்டு மேலே போக போகுது. அதே மாதிரி புட்டில் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஸோ மார்க்கெட் வந்துட்டு டவுன் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த்து நம்ம தெரிஞ்சு யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு கம்பைன் பண்ணி எடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை ஃபர்தராக நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு விவேப் அதோட கம்பைன் பண்ணுவேன். ஸோ இப்போ விவேப்புக்கு மேலே இருக்குது அப்படின்னும், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்டிஆர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக இந்த க்ரீன் லைன் கலர் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து காலில் வந்துட்டு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இதில் வந்து நமக்கு சொல்லும். இப்போ இந்த ரெண்டுலேயும் நமக்கு வந்துட்டு மிட்டில் வந்துட்டு ஒரு லைன் வரும். இது வந்து ஜீரோ லைன். ஓகே. ஸோ இது வந்து ஜீரோ லைனு. ஸோ ஜீரோ லைனுக்கு கீழே ரெட் கலரில் வர லைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர் வந்துட்டு புட்டில் வந்து ஸ்ட்ரென்த்து வீக்காக இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லுது. அதே மாதிரி இந்த க்ரீன் கலரில் லைன் வந்துட்டு அந்த ஜீரோ லைனுக்கு மேலே இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு வந்துட்டு காலில் வந்துட்டு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு சொல்லுது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு காலில் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அப்போ காலில் தான் நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு இதில் வந்து நம்ம உள்ளே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எனக்கு இந்த இண்டிகேட்டர் நீங்கள் வந்துட்டு கேட்கும்போது நான் உங்களுக்கு அதை எப்படி நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக உங்களுக்கு நான் கொடுக்கும்போது அதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் கால் ப்ரீமியம் நம்ம எதை எடுக்க போகிறோம், நம்ம புட் ப்ரீமியம் எப்படி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை சொல்லணும். அதாவது வந்துட்டுனா இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு மேலே தான் நமக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய கால் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 23,850 அப்படிங்கிறது. ஸோ காலையில் இண்டெக்ஸ் ஓப்பன் ஆன ப்ரைஸ் அதை நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இன்னும் 22,850 புட்டையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 100 பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மணி ஆப்ஷன், புட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கே ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணால் தான் அது கரெக்டான ஸ்ட்ரென்த்தாக தெரியும். ஓகேவா? ஸோ ஒரு இந்த மணி அட் மணிக்கும் இந்த மணிக்கும் நம்ம பார்த்தோம்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு அப்பாக போகுது அப்படின்னா அப்போ புட் ஆப்ஷன் வந்துட்டு ஒரு இந்த மணி புட் ஆப்ஷன் வந்து வீக் ஆகணும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட இது. ஸோ அது வீக் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராட்டஜி எஸ்டிஆர் அப்படிங்கிறது, அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரூ ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த இதோட ஃபுல் மீனிங். ஓகேவா? ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்போ அட் மணியோட கால் நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னா அப்போ மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அப்போ ஸ்ட்ரென்த்து வந்து மேலே இருக்கணும். ஃபஸ்ட்டு க்ரீன் மேலே இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா விவேப்புக்கு மேலே ப்ரைஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ விவேப்புக்கு மேலே ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸாக்ட்லி நம்ம அதுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ், விவேப்புக்கு
கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு 1:2 இல்லை 1:3, அதாவது மார்க்கெட்டோட வாலட்டாலிட்டி மொமெண்டம் பொறுத்து நம்ம வந்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு புதுசாக கான்டாக்ட் வீக்லியில் வந்து புது கான்டாக்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனே ஒரு 700 பாயிண்ட் அபோவ் தான் இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் ஓப்பன். ஏன்னா அது வந்துட்டு நியூஸ்லாம் வந்துட்டு நம்ம தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான நியூஸ்லாம் இருக்கும்போது மார்க்கெட் வந்து அதை வந்துட்டு ரொம்ப இது கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் பெரிய அளவில் நம்ம வந்துட்டு பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு 1:1, 1:2 அந்த மாதிரியே நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம விவாப்புக்கு கீழே 2வது வந்துட்டு அடுத்து ஒரு இது பாருங்கள். ஸோ அடுத்து வந்துட்டு மார்க்கெட் கட் ஆகுது. ஸோ விவாப்புக்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது ஸோ அடுத்து வந்துட்டு ப்ரீவியஸோட லோவை வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணி அடுத்து நம்ம இங்கேருந்து நம்ம என்ட்ரி ஆகலாம். ஸோ அடுத்து போகும்போது அந்த ப்ரீவியஸ் ஹை தான் நம்மளோட டார்கெட் இதாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் மார்க்கெட் இந்த ஹை போயிடுச்சு அப்படின்னா அப்போ மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஸோ இது எப்படி ரிவர்சல் ஆகும், என்ன மாதிரி வந்து ப்ரீமியம் மூவ் ஆகும்? ஸோ மார்க்கெட் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரே இந்த பேட்டர்ன்லேயே மூவ் ஆகாது. ஓகேவா? ஸோ எப்போவுமே மார்க்கெட் வந்துட்டு என்ன ஒரு இண்டெக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் மேலே போகும். ஸோ அப்போ அதுலேருந்து ஒரு 50 பாயிண்ட் கீழே வரும். ஸோ திருப்பி ஒரு 100 பாயிண்ட் மேலே போகும். இது நடக்கும் எப்போவுமே மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டில் போகிறோம். ஒரு ஹையர் லோ. ஓகேவா? ஸோ ஒரு லோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்துட்டு ட்ரேட் ஆகும். அது மாதிரி வந்துட்டு ஸோ ஒரு ஹை போயிருக்குன்னா அடுத்து ஒரு லோ வரும். இந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும்போது இப்போ நம்ம இதை வந்துட்டு ஃபர்தராக எப்படி யூஸ் பண்ணால், அப்போ மார்க்கெட் லோ வந்துட்டு இந்த விவேப் மேலே கிராஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரென்த் வந்துட்டு மேலே இருக்குதுங்கும்போது அப்போ ஸ்ட்ரென்த் வந்து கால் சைடில் இருக்குது. நம்ம வந்துட்டு விவேப்புக்கு மேலே ப்ரைஸ் இருக்கும்போது ஸோ நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். இந்த ஸ்ட்ரென்த்து மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணி எடுக்கிறத விட இன்னும் ஒரு சில விஷயங்களை இதில் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அது எப்படி அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் இந்த இண்டிகேட்டர் வாங்குறதுக்கு எத்தனை பேர் நீங்கள் அவைலபிள் இருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு பொறுத்து நான் வந்துட்டு அந்த ஒரு சில ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம வந்து ஸோ இன்ட்ராடே ட்ரேடில் நம்ம வந்து எப்படி பண்ணணும், இந்த யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்தராக சொல்லுவேன். முழுக்க இன்ட்ராடே ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு மார்க்கெட். நம்ம ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய அந்த லெவல்ஸு அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு விஷயம். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் லெவல்ஸ் இருக்கும், ஆனால் நீங்கள் எடுக்கிற இடம் ஹையாக லோவான்னு தெரியாது. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ப்ரீவியஸில் ஒரு லெவல்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லெவல்ஸ் ஆப்ஷனில் நிறைய லெவல்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அந்த லெவல்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து லெவல்ஸ்க்கு மேலே இருக்குது. ஓகே, நீங்கள் எடுத்துட்டீங்க, இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க, மார்க்கெட் கீழே வரும். ஸோ 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் கீழே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பயந்து பேனிக் ஆகி மார்க்கெட்லேருந்து வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்தராக அப்படிங்கிறதெல்லாம் நிறையா அதில் வந்துட்டு விஷயம் இருக்குது. ஸோ இந்த எஸ்டிஆர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி இந்த விவேப் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுறதை விட இன்னும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து இதில் பார்க்கும்போது கரெக்டாக எந்த இடத்துல எடுக்கலாம், எந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு அதில் நமக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரியலாம். ஓகேவா? ஸோ அது எப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறையா நண்பர்கள் நம்ம வந்துட்டு வீடியோ கடந்த ஒரு வாரமாகவே நம்ம வந்துட்டு பண்ணலை. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் வந்துட்டு ஒரு 2-3 மாதமாகவே என்னுடைய மனநிலைகள் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு ஒரு இது இல்லை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இன்னும் கடந்து வெளியே வரணும். ஸோ அதனால் வந்துட்டு நான் எனக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இறைவன்ட்ட இதெல்லாம் கடந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வரக்கூடிய நாட்களில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த எஸ்டிஆர் இண்டிகேட்டர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.